நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 4. காஞ்சி சிறை செய்தி. வாருங்கள் வாலிவடுகரே, உங்கள் வருகையை எதிர்பார்த்துதான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று கூறி வரவேற்றான் நந்திவர்மன். நன்றி அரசே, ஆனால் ஒரு சந்தேகம் என்று இழுத்தபடி நந்திவர்மனின் எதிரில் அமர்ந்தார் வாலிவடுகர். என்ன, இன்றைக்கு வரும்போதே சந்தேகத்துடன் வருகிறீர்கள் என்று இனிய குரலில் கேட்டான் நந்திவர்மன். வரும்போது ஏற்பட்ட சந்தேகம் இல்லை அரசே, இங்கு வந்த பிறகு ஏற்பட்ட சந்தேகம்தான். அப்படியானால் அதை முதலில் சொல்லுங்கள். வாலிவடுகர் குறும்பாக சிரித்துவிட்டு சொன்னார். என்னை எதிர்பார்த்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ராஷ்டிரகூட இளவரசி சங்காதேவி தனது தோழியுடன் இங்கிருந்து துள்ளியோடிய காட்சியை பார்த்தவாறேதான் தங்களிடம் வந்து சேர்ந்தேன். இதை கேட்டு நந்திவர்மன் கண்களால் சிரித்து பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டான். ஓ, அதை பற்றி சொல்கிறீர்களா? அது ஒரு வேடிக்கையான விஷயம். இன்று பகலெல்லாம் அமோக வர்ஷருடன் அரசியல் சம்பந்தமாக பேசி கொண்டிருந்துவிட்டு மாலையானதும் நந்தவனத்தில் சற்று நேரம் உலா வரலாம் என்று வந்தேன். உலாவி கால் சோர்ந்ததும் இந்த முல்லை செடியருகில் வந்து அமர்ந்தேன். அடுத்த பக்கம் யாரோ இரு பெண்கள் பேசும் சப்தம் கேட்டது. செடியை விலக்கி கொண்டு மெல்ல எட்டி பார்த்தேன். அங்கே இளவரசி சங்காவும் அவள் தோழியும் உட்கார்ந்து ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள். என்னதான் பேசுகிறார்கள் கேட்போமே என்று கவனித்தேன். அடடா, அந்த தோழி பெண் என்னை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா என்று கேட்டு பேச்சை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான் நந்திவர்மன். என்ன சொன்னால் அந்த இளம்பெண் என்று அவசரமாக விழித்தார் வாலிவடுகர். அவள் மட்டும் ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் என்னை தனித்து எதிர்த்து வாட்போரிட்டு வென்றிருப்பாளாம் என்று கூறி கலகலவென்று சிரித்தான் மன்னன். வாஸ்தவம்தான். தெற்கில் சந்திரனை முளைக்க பண்ணினால் நாட்டிலே தேனும் பாலும் வழிந்தோடும் என்று ஒரு வானசாஸ்திரி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தெற்கில் சந்திரன் தோன்ற வேண்டுமே என்று கூறி பெரிதாக சிரித்தார் வாலிவடுகர். மீண்டும் அவரே கேட்டார். அது சரி அரசே, அந்த தோழி பெண் அப்படி சொன்னதற்கு இளவரசி சங்கா என்ன பதில் சொன்னார்? ஏதோ சொன்னால், எனக்கு எதுவும் சரியாக காதில் விழவில்லை என்று மழுப்பினான் நந்திவர்மன். அதற்குள் அவ்விரு பெண்களும் என்னை பார்த்து மிரண்டடித்து ஓடிவிட்டார்கள். மாவீரரான நந்தியின் முகத்தில் வெட்கம் படிந்ததை முதலாக கண்டு வியந்த வாலிவடுகர், அரசரை பார்த்து இளவரசி ஓடி இருக்க மாட்டார். நான் வருவதை பார்த்துதான் அவர் இங்கிருந்து அகன்றிருக்க வேண்டும். சிவன் பூஜையில் கரடி போல வந்துவிட்டேன் என்று சொல்லி கலகலவென சிரித்தார். பல்லவ பேரரசர்கள் இதுவரை பல போர்களை நடத்தி இருக்கிறார்கள். அவையெல்லாம் மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவுமே பெரும்பாலும் நடந்தன. ஆனால் இந்த குருகுக்கோட்டை போர் மண்ணையும் பொன்னையும் துச்சமென தள்ளி மகாலட்சுமி போன்ற பெண் ஒருத்தியை தேடி தந்துவிட்டது. பல்லவ நாடு செய்த பாக்கியம் இது. விதியின் வலிமை பெரிது. ஜன்ம விரோதியாக பாவித்த ஒருவரின் மகளே என் இதயத்தில் இடம்பெற்று விட்டதை எண்ணினால் எனக்கே விந்தையாக இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொள்வது போல மெல்ல சொன்னான் நந்திவர்மன். ஒளி மங்கி இருளெங்கும் சூழ்ந்து வர ஆரம்பித்தது. பருப்பொருள் அத்தனையும் புலனிலிருந்து நழுவி மறைந்து கொண்டிருந்தன. ஏதோ சிந்தனையில் இருந்த நந்திவர்மன் நிமிர்ந்து, வாலிவடுகரே, நமது படைகள் காஞ்சிக்கு புறப்பட்டு விட்டனவா என்றான். மன்னர் இட்ட கட்டளைப்படி கடந்த 4 நாட்களாக அந்த வேலையைத்தான் கவனித்து கொண்டிருக்கிறேன். முதல் நாள் குதிரைப்படையை அனுப்பினேன். 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் காலாட்படைகள் புறப்பட்டன. இன்று யானைப்படையை அனுப்பி வைத்துவிட்டு நேரே இங்கு வருகிறேன். அரசரின் மெய்க்காவல் படை ஒன்றுதான் இப்போது இங்கே இருக்கிறது. நாம் நாளை காலை புறப்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். நாளைக்கே புறப்பட்டு விட வேண்டுமா? அது மன்னரின் முடிவை பொறுத்தது. முடிவு ஒன்றுமில்லை. அரசர் அமோக வர்ஷரிடம் பேச வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் பேசி முடித்து விட்டேன். இல்லை இல்லை, இன்னும் ஒருவரிடமும் பேச வேண்டியிருக்கிறது. யாரிடம்? இளவரசி சங்காவிடம். வாலிவடுகர் இளைஞராகி வருகிறார் என்று கூறி கலகலவென்று சிரித்தான் நந்திவர்மன். இளமை எண்ணத்தில் இருக்கிறது அரசே, உடலிலும் வயதிலும் அது இருப்பதில்லை என்று சொல்லி கடகடவென்று நகைத்தார் வாலிவடுகர். மீண்டும் அவர், மன்னரின் திருமணம் குருகுக்கோட்டையிலா அல்லது காஞ்சியிலா? இவ்விஷயம் எப்படி முடிவாகி இருக்கிறது என்றார். சந்தேகமின்றி காஞ்சியில்தான். ஆனால் அந்த முடிவு அரைகுறை முடிவே. பல்லவ பேரரசின் பட்டத்து அரசியாக ராஷ்டிரகூட இளவரசி சங்காவை ஏற்றுக்கொள்வது என்பது எனது முடிவு. ஆனால் இம்முடிவுக்கு என் அன்னையாரின் அனுமதி வேண்டும். அதன் பிறகே இவ்விஷயம் முழுமை பெறும். லட்சுமி தேவி போன்றிருக்கும் இளவரசி சங்காவை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் அரசியாருக்கு ஏதும் தடை இருக்காது. ஆனால் சொல்லுங்கள் வாலிவடுகரே. மன்னரும் மன்னரின் அன்னையாரும் சிவநேச சைவர்கள்.
அமோகவர்ஷரும் அவரது செல்வகுமாரி சங்காவும் சமணர்கள். இது பற்றி ஏதேனும் இடைஞ்சல் வருமோ என்று எண்ணுகிறீர்களா? என்னை பொறுத்தவரை இதில் ஒன்றும் இடர்பட இடமில்லை. மன வாழ்க்கை வேறு, மத வாழ்க்கை வேறு. புற வாழ்க்கையில் மட்டும் புரவலன் வழி நின்று மக்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அகவாழ்க்கையில் அவர்கள் அபிப்பிராயத்திற்கு பூர்ண சுதந்திரம் அளித்துவிட வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. அதன்படியே நேற்றும் நடந்தேன், இன்றும் நடக்கிறேன், நாளையும் நடப்பேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். நான் கடைபிடிக்கும் சமய நெறியையே எனது குடிமக்களும் கை கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருந்தால் என் நாட்டில் சமணமும் சாக்கியமும் வைணவமும் உழவ முடியுமா? ஒரே நாளில் அவற்றை ஒழித்து கட்டியிருக்க மாட்டேனா? எப்பேற்பட்ட மண்டலாதிபதியாக இருந்தாலும் மக்களின் சமய வாழ்க்கையில் தலையிட அவனுக்கு உரிமை இல்லை என்பதே எனது கருத்து. எனது முன்னோர்களில் பெரும்பாலானோர் வைணவர்களாகத்தான் இருந்தார்கள். முதலாம் மகேந்திரவர்மர் சமணராக இருந்து சைவராக மாறியவர். பரமேஸ்வர்மரும் ராஜசிம்மரும் நானும் மட்டுமே சைவர்கள். என் தந்தையார் தந்திவர்மரோ வைணவ பக்தர். எனவே மன்னர்கள் அவரவர் மனதிற்கு பிடித்தமான மதத்தை சார்ந்திருக்க உரிமை இருப்பது போல மக்களுக்கும் உரிமையுண்டு, மன்னர் குடும்பத்தினருக்கும் உரிமையுண்டு. சாதாரணமாக இப்போதுள்ள என் குடும்பத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் என் அன்னையாரும் தவிர மற்ற எல்லோரும் வெவ்வேறு மத சார்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே என் பட்டத்து அரசியாக வர இருப்பவள் வேறு சமயத்தவளா இருப்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. எனினும் என் அன்னையாரின் அபிப்பிராயம் எதுவோ அதன்படி செய்ய முடிவு செய்திருக்கிறேன். நந்திவர்மன் உணர்ச்சி நிறைந்த குரலில் இப்படி பேசி நிறுத்தினான். வாலிபடுகர் வாய் திறவா மௌனியானார். சற்று நேரம் கழித்து, வாலிபடுகரே, உங்களிடம் ஒரு விஷயம் பற்றி தனித்து பேச விரும்புகிறேன் என்றான் நந்திவர்மன் கனிந்த குரலில். சொல்லுங்கள் அரசே, நாம் இப்போது இங்கு தனித்துதானே இருக்கிறோம் என்றபடி சற்றே முன் நகர்ந்து வந்தார் வாலிபடுகர். இல்லை இல்லை, இந்த இடம் அதற்கு ஏற்றதில்லை. துங்கபத்ரை ஆற்றங்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி எழுந்தான் நந்திவர்மன். அப்படியே போவோம் என்று கூறி எழுந்து முன்னே நடந்தார் வாலிபடுகர். சற்று தொலைவில் மகிழ மரம் ஒன்றின் அடியிலே 2 குதிரைகள் கட்டி போடப்பட்டிருந்தன. அங்கே பல்லவ வீரன் ஒருவன் காவலுக்கு நின்றிருந்தான். வாலிபடுகர் குதிரைகளை அவிழ்த்து கொண்டு அந்த வீரனிடம் ஏதோ சொல்லிவிட்டு திரும்பி வந்தார். அடுத்த கணம் நந்திவர்மனும் வாலிபடுகரும் குதிரை மேலேறி துங்கபத்ரை ஆற்றங்கரையை நோக்கி சென்றனர். நிலவற்ற முன்னிரவு அது. அன்று 2ஆம் ஜாமத்திற்கு பிறகுதான் சந்திர ஜனனம். அதுவரை இருள் அரக்கனின் கோர கருங்குடையே எங்கும் விரிந்திருக்கும். சாஸ்வத நீரோட்ட வரம் பெற்ற துங்கபத்ரை அமைதியாக சரிந்து இயங்கிக் கொண்டிருந்தது. மணற்பாங்கான கரையின் ஓரிடத்தில் சிறிய கல் மண்டபம் ஒன்று இருந்தது. அதன் அடிச்சுவரை ஆற்று நீர் எப்போதும் அலம்பி ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு பக்கம் இருக்கும் சிறிய படிகளின் மீது ஏறி மண்டபத்தினுள் செல்லலாம். ஆனால் அந்த மண்டபத்தில் 2 பேரே உட்கார முடியும். முன் யோசனை இல்லாமல் யாரோ ஒரு மன்னன் கட்டிவிட்ட பயனற்ற கல் மண்டபம் அது. எனினும் இப்போது நந்திவர்மனும் வாலிபடுகரும் தனித்திருந்து பேச பெரிதும் உதவியது அந்த மண்டபம். கரிய நிற ஆற்று நீரை பார்த்தபடி இருண்டு கிடந்த அம்மண்டபத்தினுள் உட்கார்ந்தான் நந்திவர்மன். அவன் எதிரே மணல் வெளியை பார்த்து கொண்டு வாலிபடுகர் அமர்ந்திருந்தார். சற்று தூரத்தில் மணற்பரப்பிலே 2 குதிரைகள் அசைந்த வண்ணம் நின்றிருந்தன. வாலிபடுகரின் மனம் கேள்விகளால் நிறைந்து கிறுகிறுத்து கொண்டிருந்தது. மன்னன் தன்னிடம் தனியே பேச விரும்பிய விஷயம் என்னவாக இருக்கும்? ராஷ்டிரகூட அரசியல் சம்பந்தமானதா, அல்லது அமோகவர்ஷனின் பெண் தானம் பற்றியதா? இன்னும் ஏதேதோ கேள்விகளை எல்லாம் தமக்கு தாமே கேட்டுக்கொண்டு களைப்படைந்த வாலிபடுகர் நந்திவர்மனின் முகத்தை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக வாய் திறவா மௌனியாக அமர்ந்திருந்த நந்திவர்மன் மெல்ல தொண்டையை கனைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சொன்னான். நான் இப்போது சொல்லப்போகும் விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இன்று காலை நம் ஒற்றற்படை தலைவர் தர்மசேனர் ஒரு விசித்திரமான செய்தியை என்னிடம் வந்து சொன்னார். அந்த செய்தியை கேட்டதிலிருந்து என் மனமே ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இன்று எப்படியும் இளவரசி சங்காவை சந்தித்து என்னை பற்றி அவள் எத்தகைய அபிப்பிராயத்தில் இருக்கிறாள் என்பதை அறிய பெரிதும் வேட்கை கொண்டிருந்தேன். ஆனால் காலையில் அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து அவ்வேட்கை முற்றிலும் அவிந்து விட்டது. தர்மசேனர் சொன்ன தகவலை பற்றி சிந்திப்பதிலேயே இன்றைய முழு பொழுதையும் கழித்து விட்டேன். எனினும் இதுவரையில் ஒன்றும் தெளிவுபடவில்லை. அதனால்தான் உங்களை அழைத்து கொண்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன் வடுகரே. மன்னனின் குரலில் தொனித்த கவலையையும் கசப்பையும் அறிந்த வாலிபடுகர் குழம்பிவிட்டார். ஒற்றற்படை தலைவர் என்ன செய்தியை கொண்டு வந்து சொல்லியிருப்பார்? சங்காவை சந்திக்கும் ஆசையை அரசர் அவித்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை அமோகவர்ஷன்? வாலிபடுகர் விஷயம் புரியாமல் குழம்புகிறார் என்பதை அறிந்து கொண்ட நந்திவர்மன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான்.
நான் எதை பற்றி சொல்கிறேன் என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா வடுகரே? எல்லாம் என் சகோதரர்களை பற்றிய அந்த பழைய விஷயம்தான். வாலி வடுகர் நிமிர்ந்து அமர்ந்தார். மனதில் ஏதோ தெளிவு ஏற்பட்டவர் போல தொண்டையை கனைத்து விட்டு கொண்டார். அவரது கனைப்பு குரலை கேட்டு தூரத்தில் இருந்த அவர் குதிரையும் கனைத்தது. விஷயம் இதுதானா? நான் என்னவோ ஏதோ என்று பெரிதாக கற்பனை செய்துவிட்டேன் அரசே என்று சொல்லி சிரித்தார் வாலி வடுகர். மீண்டும் அவர் சொன்னார், அன்று இரவு நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தர்மசேனர் ஏதேனும் தகவல் அறிந்து வந்து சொல்லியிருப்பார். அவ்வளவுதானே? அதைத்தான் அன்றே நாம் தீர்மானித்து விட்டோமே. பேடிகளைப் போல மறைந்திருந்து நம் மீது கத்தியை வீசிவிட்டு படகில் தப்பி ஓடிய அந்த பதர்களை பற்றிய தகவல் தானே. அதை விட்டு தள்ளுங்கள். அந்த ஓநாய்களால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் சொல்வது அவர்களை பற்றிய விஷயம் அல்ல வடுகரே. என்ன அரசே, அவர்களை பற்றி இல்லையா? அப்படியானால் அன்று இரவு இந்த ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த நம் மீது கத்தியை எறிந்துவிட்டு ஓடியவர்கள் யார்? அவர்கள் இல்லையா? அன்று என்னை கொல்ல முயன்றவர்கள் சந்தேகமின்றி அவர்கள்தாம். ஆனால் தர்மசேனர் கொண்டு வந்த தகவலே வேறு. என்னிடம் அந்த தகவலை அறிவிக்கலாமா அரசே? அதை அறிவிக்கத்தானே உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். காஞ்சியிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. காஞ்சியிலிருந்தா? என்ன தகவல்? சிறை வைத்திருந்த என் பெரிய அன்னையை விடுவிக்க யாரோ சிலர் முயற்சித்தார்களாம். என்ன? அந்த குல துரோகி வகுலாதேவியை விடுவிக்க முயற்சியா? ஆம், அப்படித்தான் சொன்னார் தர்மசேனர். முயற்சி தோல்விதானே அரசே? தெய்வாதீனமாக தோல்வி அடைந்திருக்கிறது. யார் இந்த வீண் முயற்சியில் ஈடுபட்டது? வகுலாதேவியின் பிள்ளைகள் தானே. அவர்கள்தான் நம்மை பின்தொடர்ந்து இங்கு வந்து தங்கள் கைத்திறனை காட்டினார்களே. அன்று நாம் அந்த படகில் 3 பேரை மட்டும்தானே பார்த்தோம். 4ஆம் அவன் காஞ்சியில் தங்கி இந்த காரியத்தை செய்திருப்பான். அப்படியும் ஊகிக்க முடியவில்லை. பிறகு வேறு யார் அதில் ஈடுபட்டிருக்க முடியும்? அதிலேதான் விசித்திரம் இருக்கிறது. அறிவியுங்கள் அரசே. பாண்டிய வீரர்கள் சிலர் மாறு வேடத்தில் வந்து வகுலாதேவியை மீட்க முயன்றார்களாம். என்ன, பாண்டிய வீரர்களா என்று தேள் கொட்டியவர் போல துடித்து கேட்டார் வாலி வடுகர். அதற்கு பதில் சொல்ல நந்திவர்மன் வாய் திறந்த சமயம் தொலை தூரத்தில் ஆற்றங்கரையை நோக்கி ஒரு குதிரை வெகு வேகமாக ஓடி வரும் சப்தம் கேட்டது. நந்திவர்மன் சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு தன் பார்வை புலனையும் செவி புலனையும் கூர்மையாக்கினார். வாலி வடுகரும் அவ்வாறே குளம்பொலி வந்த திசையை நோக்கினார். விரைந்து வந்த குதிரை கல் மண்டபத்தின் அருகில் வந்து நின்றது. நந்தவனத்தில் காவலாக நின்றிருந்த பல்லவ வீரன் குதிரையை விட்டு கீழே இறங்கினான். இதற்குள் நந்திவர்மனும் வாலி வடுகரும் மண்டபத்திலிருந்து இறங்கிச் சென்றனர். பல்லவ வீரன் மன்னனை வணங்கிவிட்டு சொன்னான், மகா மன்னரின் சமூகத்திற்கு பாண்டிய மன்னன் சீமார சீவல்லபன் தன் படைகளுடன் காஞ்சியை நோக்கி போர் முழக்கமிட்டு வந்து கொண்டிருக்கிறானாம். தென் பெண்ணையாற்றை கடந்து வட ஆற்காடு மாவட்டம் வந்தவாசிக்கு அருகிலுள்ள தெள்ளாறு வரை அவன் படைகள் நெருங்கிவிட்டதாக தங்கள் அன்னையார் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இதை கேட்ட நந்திவர்மன் பயங்கரமாக தன் உடலை ஒரு உலுக்கு உலுக்கிக் கொண்டு, அப்படியா என அந்த ஆற்றோர பிரதேசமே அதிர்ந்து போகும்படி கர்ஜித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.